ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். அண்டு இன்றைக்கி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ ஒரு கடை வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஒரு வீட்டிலே ஏதாச்சும் நீங்கள் சின்ன சின்னதாக ப்ராடக்ட்ஸ்லாம் செய்கிறீங்க, ஏதோ ஒரு சம்திங் நீங்கள் ஏதாச்சும் செய்கிறீங்க. அண்ட் முக்கியமாக யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ எப்படி ஒரு ஈஸியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, அதுவும் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ அதை இன்றைக்கான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளில் sites.google.com சர்ச் பண்ணிக்குவாங்க. அண்ட் போயிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லிங்க்கை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வெப்சைட். ஸோ க்ரியேட் பண்ணுற ஒரு பேஜ். ஃபஸ்ட்டு blank அண்ட் செகண்ட் ஈவெண்ட், தேர்டு போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். அண்ட் ப்ராஜெக்ட் ஹெல்ப் சென்டர். ஸோ இந்த மாதிரி அவங்களே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஈவெண்ட் பேஜுக்குள்ளே நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். அதில் எப்படி அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, சும்மா ஒரு டெம்ப்ளேட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போது கொஞ்சம் லோட் ஆகட்டும். அண்ட் பாருங்கள், மேலே லோட் ஆகிட்டுருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ பேக் சைடு ஒரு இமேஜ் இருக்கும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஹோம், ஷெட்யூல், ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஆட் அ லோகோ, அப்புறம் ஈவெண்ட் நேம். ஸோ நம்ம என்ன பேர் வேணாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் கீழே பார்த்தீங்கன்னா டே 1, டே 2, டே 3 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெட்யூல் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். அது அப்படியே கீழே வந்தோன்னா நம்ம டீம் கோல்ஸ், ஸோ அதெல்லாம் என்ன இருக்குமோ இது பண்ணிட்டு, அண்ட் யார் யாரெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் அவங்களாம் பேசுகிறாங்களோ அவங்களோட ப்ரொஃபைலிங் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக ஸோ லொக்கேஷன், ஸோ அவங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இது பண்ணிக்கலாம். அண்ட் சைடில் நிறையா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள். அண்டு பாருங்கள் நிறையா இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ அவங்களோட லிங்க்கு அண்டு யூடியூப் லிங்க் நிறையா பார்த்தீங்கன்னா இங்கே வரும். நம்ம இது வெளியே ஸோ க்ரியேட் ஆகிருக்கும், அது நம்ம டெலிட் பண்ணிடலாம். ரிமூவ் கொடுத்திங்கன்னா மூவ் டு கிராஷ் கொடுத்திங்கன்னா போயிடும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம். நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். அண்ட் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும். அண்ட் நீங்கள் நம்ம என்னோடய சேனல் பேர் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறேன். சேனல் நேம் டைப் பண்ணிவிட்டேன். அண்ட் இதை அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழா அப்படிங்கிறத நான் அப்படியே ஸ்பேஸ் கொடுத்து நான் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக. அண்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஓப்பன் இமேஜ்னு பார்த்தீங்கன்னா இருக்கும், சேஞ்ச் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு இமேஜும் கூட பேக் ட்ராப் வச்சுக்கலாம். ஸோ நான் இது வேண்டாம். ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணுறனால அங்கேயே பார்த்தீங்கன்னா ரிமூவ் கொடுத்திங்கன்னா போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? சைடில் பார்த்தீங்கன்னா இமேஜுன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரைவில் இருந்தால், ஸோ கூகுள் ட்ரைவில் இருந்தால் அப்படி இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஃபோல்டரில் இருந்தே பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். நான் ட்ரைவில் எங்கிட்ட இல்லை, நான் அதனால் அப்லோட் கொடுத்து ஃபைலில் பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ ஃபைலில் போனதுக்கப்புறம் நான் ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். ஸோ சென்டரில் கொண்டு வந்துட்டேன். ஸோ இது பாருங்கள், நம்ம ரிங் லைட் செஞ்சது. அண்ட் இன்னொரு இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 3 இமேஜ் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். கீழே டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அண்ட் அதில் நான் லேட்டஸ்ட் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பண்ணி நான் கொண்டு வந்துடுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்கும், நீங்கள் அங்கே கொடுத்தும் கூட பண்ணிக்கலாம். இல்லைன்னா பக்கத்தில் டெலிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், லெஃப்ட் சைடில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிரும். அண்ட் அதுக்கப்புறம் மேலே நிறைய பார்த்தீங்கன்னா பேஜஸ்ஸு அண்ட் தீம் இருக்கும். நான் லைட்டாக அந்த கிரே கலர் பார்த்தீங்கன்னா தீம் கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் கீழே அப்படியே ஃபாண்ட் இருக்கும், கிளாசிக் இருக்கும். ஸோ ஒரு 3 ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் எது வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ நான் நார்மலாக இருக்கிறதே வச்சுக்கிறேன். அண்ட் கீழே அந்த ரெக்கார்டர் வித் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இருக்கும், அது நான் இது பண்ணுறது. ஸோ அதனால் நீங்கள் அது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அண்ட் அப்படியே கீழே ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ கொலாப்ஸ் அண்ட் நிறைய இருக்குது, நீங்களே பாருங்கள். சோஷியல் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் லிங்க்கை டேரெக்டாக இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணால் அங்கே போகிற மாதிரி பண்ணிக்கலாம். யூடியூப் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே டேரெக்டாக அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துடலாம். அண்ட் ஷீட்ஸ், ஸோ நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு கீழே ஒரு இமேஜும் ஒரு டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் வைக்க போகிறேன். அண்ட் நான் ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டென்ட் இது பார்த்தீங்கன்னா நான் இங்கே அப்லோட் பண்ணிட்டு, ஸோ இது ஹவு டு மேக் எ டென்ட்னு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு கீழே பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கு இது ப்ராடக்ட்ஸ், ஸோ என்ன வச்சு இதை மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சும்மா ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா பண்ணுறேன். ப்ராடக்ட்ஸ் டு மேக்குன்னு போட்டு, ஸோ சும்மா க்ளோத்துன்னு சும்மா போட்டு வைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு இது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அப்லோட் பார்த்திங்கன்னா பண்ணிக்கிறேன். ஒரு 2 இமேஜ் பண்ணிவிட்டு, ஸோ கீழே நம்ம டைட்டில் கொடுக்க போகிறோம்.
இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் இருக்கிறதுலே நிறைய ஆப்ஷன் டெம்ப்ளேட் இருக்குது, நீங்களே க்ரியேட் பண்ண அவசியமே இல்லை. இதுக்கு நான் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து மொபைல் ஸ்லைடர்னு வந்து கொடுக்க போகிறேன். அண்ட் அந்த மாதிரி கீழே அங்கே இமேஜ் பார்த்திங்கன்னா வந்துருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் நிறையா பார்த்திங்கன்னா வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ பாருங்கள், நம்ம வந்து இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து அழகாக நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்களே ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அண்டு இது பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணி ஒரு 3 இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நான் இதில் வந்து வைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நீங்களே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான். ஸோ பாருங்கள், ஒரு 3 இமேஜ் இது பண்ணேன். அண்ட் மேலேருந்து கீழே காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட வெப்சைட் பார்க்குறக்கே நீட்டாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ரிங் லைட் அந்த இது நீங்களே பாருங்களேன், அது கொஞ்சம் டீசெண்டாகவும் சூப்பராகவும் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஓகேவா, மேலே பப்ளிஷ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி வெறும் நேம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து டைப் பண்ணுங்கள். நான் என் சேனல் நேம் மட்டும் டைப் பண்ணுறேன். www.லாம் வந்து இது பண்ணிங்கன்னா காசு கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதனால் வந்து உங்கள் சேனல் நேமோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் ஏதோ ஒரு நேம் வச்சுருப்பீங்களா, ஸோ அதை மட்டும் இது பண்ணி நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் கேட்கலாம், ஸோ எப்படி வந்து போய் நம்ம வந்து செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை வந்து இதிலேருந்து லிங்க்கை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ யாருக்கு வந்து நீங்கள் இது பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க போய் அழகாக பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு. கீழே வந்து வியூ பப்ளிஷ்டு சைட்டுன்னு வந்து கொடுத்தோன்னா நம்மளோட சைட் பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ நம்ம வெப்சைட் பார்த்திங்கன்னா இது தான் பாருங்கள். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எடிட்டும் இருக்கும், நீங்கள் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். நான் சும்மா பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா அது வெப்சைட் க்ரியேட் பண்ணேன். நான் அஃபிஷியலாலாம் வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணல. ஸோ ஜஸ்ட் இதுக்கு தான். அண்ட் இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக இது பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து அண்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக பார்த்தீங்கன்னா வெப்சைட் க்ரியேட் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம், ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 4 ஏதோ பார்த்தீங்கன்னா வந்து இது இருந்தது. ஸோ ஒவ்வொரு கண்டென்ட்டு பேஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஈவெண்ட்டு அண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் இன்னும் 2 விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது. அண்ட் நம்ம நியூவாக பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சேன். அந்த மாதிரி யூடியூப்க்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக வீடியோவே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கூகுள் ட்ரைவில் ஃபோட்டோஸ்லாம் இருந்ததுன்னா அழகாக இங்கே வந்து இது பண்ணிடலாம். அண்ட் லொக்கேஷன் முதல் கொண்டு கூட பார்த்திங்கன்னா இதில் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னடா எல்லாருமே வந்து இன்ஸ்டா பேஜில் போய் எல்லா ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, நீ என்ன வெப்சைட் க்ரியேட் பண்ணி வீடியோ போட்டிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்சைட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா ஸ்கோப் இருக்குது. ஏன்னா நிறைய பிஸ்னஸ் ஸோ இப்போ வந்து ரொம்ப இப்போ ஹையாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் அவங்க ப்ராடக்ட்ஸும் வெப்சைட்டில் பிஸ்னஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸை வந்து அதில் இது பண்ணி தான் பார்த்திங்கன்னா வந்து இப்போ அவங்க டாப்பில் இருக்காங்க. ஸோ அதனால் அண்ட் இன்னொரு விஷயம், என்ன தான் இன்ஸ்டாவில் இந்த மாதிரி பேஜஸ் வந்தாலும் கூட இன்னுமே பார்த்திங்கன்னா வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கோப் பார்த்திங்கன்னா வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு 50 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 50 கூட விட்டுருங்களேன். இதில் வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் இதில் அவங்களோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் இன்னும் ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கோப் அதிகமாக இருக்குது. அண்டு வீடியோஸ் யூடியூபர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதில் கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஈவெண்ட்டுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டு, டைமு, ஈவெண்ட் நேமு அண்டு எந்த லொக்கேஷன், அப்புறம் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்களோட இது ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்திங்கன்னா காட்டியிருக்கும். ஸோ இதுதான். அண்ட் அதனால் இதுவுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா அண்ட் வெப்சைட் க்ரியேட் பண்ண தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவே பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் கம்ப்யூட்டர் இருந்தால் தான் பண்ணணும் இல்லை, மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா இது பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இதை பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணலாம். ஸோ சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. ஸோ பாய்.